வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தனுண்டு கவலை இல்லை நற்பவி. ஹலோ மக்களே, இதுதாங்க எங்கள் நிலைவாசல் கோலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகைன்றதுனால நான் மயில் வரைஞ்சிருப்பேங்க, சேவல் வரைஞ்சிருப்பேங்க, ஷட்கோணம் எப்பவும் போடுற மாதிரி போட்டிருப்பேங்க, வெத்தலை தீபம் தான் ஏற்றிருப்பேன் மக்களே. நான் வந்து கிருத்திகைன்றதுனால பார்த்தீங்கன்னா வேல்மாறல் பூஜை படிக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் வேலை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டேங்க. தயிர் அபிஷேகம் பண்ணியிருப்பேன், பால் அபிஷேகம் பண்ணி குங்கும அபிஷேகம் பண்ணியிருப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு தாங்க ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க அந்த ஐயனை கொண்டுட்டு வந்து நான் வந்து என்னுடைய பூஜை அறையில் வச்சேன். நான் வச்சுருந்த அரிசி கலசத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை எடுக்கிறதையும் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன் மக்களே. அது தனியாக ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணுற மக்களே, போய் பார்த்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை வந்ததுங்க, அதனால் நான் வந்து நெய்வேத்தியமாக கோதுமை பாயாசம் தாங்க செஞ்சு ஐயனுக்கு வழிபாடுகளை செஞ்சேன். இது பார்த்தீங்கன்னா கிருத்திகைங்க, நான் ஐயனுடைய வேலுக்கும் ஐயனுக்கும் அபிஷேகங்கள் செஞ்சு முடிச்சுட்டு தாங்க நான் வந்து வேல்மாறல் பூஜையிலே உட்கார்ந்தேன். இப்போ நாம் வழிபடுற வேல்மாறல் மகா மந்திரம் சொல்கிறேன் கேளுங்க மக்களே. நாம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் போக சொல்ல நெக்ஸ்ட் பேராக பார்க்கலாம் பாருங்கள் மக்களே. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிர நிறைத்து விளையாடும். அதனோட தெளிவுரை சொல்கிறேன் கேளு மக்களே. அலைகள் வீசும் கடலையே உடைத்து அந்த நீரை ஒரு நொடியில் குடித்து அந்த உடைப்பை அடைத்து அந்த வெற்றிடமாக இருக்கும் கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடும் குகன்வேலே. இப்படி தாங்க தெளிவுரை சொல்லப்படுது. அடுத்து நாம் சொல்ல வேண்டிய திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. இப்படி தாங்க நாம் சொல்லி முடிக்கணும். நேற்று பார்த்தீங்கன்னா தேய்பிறை பஞ்சமிங்க, பஞ்சமின்றதுனால அந்த வராகி தாயும் நான் நல்லா தாங்க வழிபடுவேன். பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையை பறித்து எங்கள் வீட்டிலே இருக்குங்க, அந்த அம்மாவுக்கு வச்சு தாங்க தீபம் ஏற்றினேன். நீங்கள் பாருங்கள், நான் போடுற இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சஷ்டிங்க, சஷ்டி வந்து 8 மணி, இரவு 8 மணியோடு முடிவடையுதுங்க. அதுக்குள்ளே நாம் அந்த ஐயனை வழிபட்டால் நல்ல அருள் கிட்டுங்க. சஷ்டியில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கலாங்க, கந்த குரு கவசமும் படிக்கலாம், குமாரஸ்தவம் படிக்கலாங்க, திருப்புகழையும் படிக்கலாங்க. அப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க ஐயனுடைய பாடல் 4 லைன் படிச்சிங்கன்னா கூட போதுங்க. சஷ்டி ஆகட்டும், கிருத்திகை ஆகட்டும், செவ்வாய்க்கிழமையாகட்டும், இந்த மாதிரி நாட்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல அருள் கிட்டுங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை.